முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய மருமகன், அவருடைய மகன், அவருடைய மகள், ஒட்டுமொத்த குடும்பமும் வில்லிவாக்கத்தில் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்த பொழுது, தமிழ்நாட்டின் ஒரே தொகுதியில் முதல்வர் குடும்பத்தால் குறிவைக்கப்பட்ட ஒரே நபர் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஒரே நாள் பிரச்சாரம் ஒட்டுமொத்த கலைஞர் குடும்பத்தை மு.க. ஸ்டாலின் தூக்கி எறிந்தது. இதுதான் மக்கள் சக்தி. மக்கள் சக்தினா இதுதான். பெண்கள் சக்தி, இளைஞர் சக்தினா அதுதான். ஒட்டுமொத்த முதல்வர் குடும்பமும் எதிர்த்து நின்ன இந்த சாமானியனை பெண்களும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும், மகனே உன்னை வெற்றி பெற வைப்பது என்னோட பணி, நீங்க பொறுப்படுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அதை நன்றி என்று சொல்வதை விட என் வாழ்நாள் கடமை என்பதை நான் சொல்றேன். அவ்வளவு பெரிய அழுத்தம் என்னை நோக்கி தலைவர் விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு அழுத்தமோ, ஆளுங்கட்சியாக பொழுது காவல்துறையும் திமுக குடும்பமும் மிகப்பெரிய அழுத்தத்தை தனிப்பட்ட முறையிலும் பொது வாழ்க்கையிலும் விமர்சனங்களும் கேவலமான பேச்சுகளும் தனிப்பட்ட தாக்குதலும் என்னை மட்டுமே நோக்கியது. எங்களுடைய தலைவரையும் அதற்கு அப்புறம் என்னையும் கடுமையான சொற்களால் எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களையும், அதற்கு அப்புறம் என்னையும் ஊடகங்களா இருக்கக்கூடிய யூடியூபர்களும் பேசி 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 அண்ணா கூறியதை போல, நீங்கள் பேசி பேசி வலுவலுங்கள், நாங்கள் உறுதியுடன் அந்த பேச்சை கேட்டு வலுவோடு வெற்றி பெறுவோம் சொன்னார் அண்ணா. நாங்கள் தாங்கி தாங்கி வெற்றி பெறுவோம் சொன்னால், அண்ணா கூறியதை போல உங்களுடைய பேச்சுகளை தாங்கி மக்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த சரியான தோல்வி இருக்கிறதே. நான் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னேன், கொளத்தூர் மீட்டிங்ல சொன்னேன், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞர் குடும்பத்தின் கடைசி வாரிசு தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மட்டும்தான் முடிப்பீர்கள். அவ்வளவுதான். உங்களுடைய குடும்பம் இனி எந்த காலத்திலும் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியாது. ஏனென்றால் தமிழக மக்களுடைய ஆதரவு இல்ல, ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆதரவுடன் ஒரு தலைவர் உதயமாகிவிட்டார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.